நம்ம என்ன புக் ரீட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஸ்ரீ பரமஹம்சர் யோகானந்தருடைய பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகள் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 15 நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்யணும்னா ரீட் பண்ணணும். மன உறுதியில் தான் வெற்றியின் வித்து அடங்கி உள்ளது. ஸோ நம்மளுடைய இன்னர் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான மனிதர்கள் அவர்கள் மிகப்பெரிய விஷயமாக கருதும் ஒரு காரியத்தை நிறைவேற்ற முயலும் போது அளவுக்கு அதிகமாக பீதி அல்லது மன இறுக்கம் அடைகிறார்கள். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு லைஃப்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நமக்கோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ வரலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், இல்லைன்னா ஃபினான்ஷியலாக நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும்போது நம்ம அந்த 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 விஷயம் வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நம்மளுக்குள்ள இந்த 2 எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னா நிறைய வருது அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பயம், இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம், இது சரியா ஆயிடுமா அப்படிங்கிற பயம் வந்து நிறைய வருது. ரெண்டாவது அதை நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சு நம்ம வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள என்ன செய்யறோம்னா போறோம். இந்த 2 விஷயம் நம்மளுக்குள்ள என்ன செய்யுதுன்னா நடக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்ப இது 2 என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான பீதி அல்லது மன இறுக்கம் அடைகிறார்கள். கவலை மற்றும் அச்ச உணர்வு கொண்ட செயல்கள் இறைவனின் சக்தியை ஈர்ப்பதில்லை. அப்ப இந்த 2 விஷயமும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிவைன் எனர்ஜியை நம்மளுக்குள்ள என்ன செய்ய விட மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இறங்கி செயல்பட விடாம இந்த 2 எனர்ஜியும் ரொம்ப என்ன செய்யுதுன்னா தடுக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம இனிமேல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஒரு விஷயம் இப்போ இன்கேஸ் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் நடக்குது அப்படின்னா அது உடனடியாக அது சால்வ் ஆக விடாம யார் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா தடுத்துட்டு இருக்கோம். டிவைன் எனர்ஜியால கீழே இறங்கி வேலை செய்ய முடியாம நம்ம என்ன செய்யறோம்னா தடுக்கிறோம். அப்ப நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 2 எனர்ஜியை நம்ம என்ன செய்யணும்னா விடணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா புரிஞ்சுக்கலாம். ஆனால் இச்சாசக்தி இடையிறாது அமைதியான வலிமையான உயர்ந்த உபயோகமானது. அப்ப கடவுளுடைய சக்தியை நாம திரும்ப தொடர்ந்து நம்ம நினைக்கும் போது நம்மளுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஒரு அமைதி வந்து என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. 2வது விஷயம் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மன வலிமை. இது 2 நம்மளுக்குள்ள வரும்போது ஈஸியா அந்த விஷயத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஓவர் கம் பண்ண முடியும். படையின் சக்திகளை உலக்கி எல்லாவற்றையும் எல்லையற்ற பரம்பொருளிடம் இருந்து மறுமொழி வர வைக்கிறது. அப்ப டிவைனோட எனர்ஜியை வந்து நம்மளுக்குள்ள ஈஸியா கொண்டு வந்து நம்மளுக்கு அந்த விஷயத்துக்கு ஹெல்ப் வந்து என்ன செய்யறாங்கன்னா பண்றாங்க. நீங்கள் எதை சிந்திக்க நினைத்தாலும் அதனுடைய வெற்றியின் வித்து உங்கள் மன உறுதியில் தான் உள்ளது. எதை சாதிக்க நினைத்தாலும் நீங்கள் எதை சாதிக்க நினைத்தாலும் அதனுடைய வெற்றியின் வித்து உங்கள் மன உறுதியில் தான் உள்ளது. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வில் பவர் இருந்ததுன்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஈஸியா அடைய முடியும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இன்னல்களின் வெகுவாக உருக்குலைக்கப்பட்ட மன உறுதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பம், நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்குள்ள நிறைய குழப்பிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மன உறுதி வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக செயல் இழக்கிறது. அப்போ அதில் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்து என்ன செஞ்சிருதுன்னா போயிடுது. எனது தேகம் நொறுக்கப்படலாம் ஆனால் என் மன உறுதி என்றும் தலை வணங்காது என்று சொல்லக்கூடிய உறுதியை கொண்ட மனிதன். அப்ப இந்த மாதிரியான தாட்ல நல்ல மன உறுதியோட அவர் இருந்தாங்க அப்படின்னா மனிதன் இச்சாசக்தி மிக பெரிய வெளிப்பாடை நிரூபிக்கின்றனர். அப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்னர் பவர் வந்து அந்த விஷயத்தை ஈஸியா அடையிறதுக்கு என்ன செய்யுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. மன உறுதிதான் உங்களை தெய்வீகமைக்கு தகுந்த தெய்வீகமாக்குகிறது. ஸோ மன உறுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டிவைன் எனர்ஜியோட என்ன செய்யுதுன்னா நல்லா வந்து கனெக்ட் வந்து பண்ணுது. இந்த சக்தியை பயன்படுத்துவதை நீங்கள் கைவிடும் போது நீங்கள் ஒரு அழிவுறும் மனிதர் ஆகிறீர்கள். அப்போ எப்பெல்லாம் நம்ம வந்து இந்த எனர்ஜியை நம்ம வந்து கைவிடுறோமோ அப்போதான் நம்ம லைஃப்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா வருது. அநேக மக்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக இச்சா சக்தியை உபயோகிக்க கூடாது. சிலர் என்ன சொல்லுவாங்களா, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் நீ என்ன செய்யாதனா இதுக்கெல்லாம் நீ கடவுளோட எனர்ஜியை கூப்பிடாத, சில விஷயங்களை நீ பட்டு தான் கழிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் வந்து என்ன செய்யறாருன்னா குறிப்பிடுறாரு. அவர் என்ன உதாரணம் இதுல கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
நீ சாப்பிட்றது, தூங்குறது, நடக்கிறது, இது எல்லாமே நீ என்ன செய்யறன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அதை தான் நீ என்ன செய்யறன்னா செய்யற. அப்போ நீ கடவுள் கிட்டக்க என்ன செய்யலாம்னா உன்னுடைய ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷனை நீ என்ன செய்யலாம்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ இதை வந்து படிக்கிறேன். ஏனெனில் இது இறைவனின் திட்டத்தில் நாம் குறுக்கிடுவது என்று கூறுகிறார்கள். அவங்க சொல்லுவாங்களாம், ஸோ கடவுள் கொடுத்தது அதை நம்ம என்ன செய்யணும்னா அனுபவிச்சு தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாம் இச்சா சக்தியை உபயோகிக்க கூடாது என்றால் எதற்காக இறைவன் அதனை நமக்கு தர வேண்டும்? அப்ப ஏன் அந்த டிவைன் எனர்ஜி நம்மளுக்குள்ள அந்த சக்தியை ஏன் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. ஒரு முறை நான் ஒரு கொள்கை வெறியனை சந்தித்த போது நான் இச்சா சக்தியை உபயோகிப்பதை நம்புவதில்லை என்றும், ஏனெனில் அது அகங்காரத்தை அதிகரித்து விடும் என்று கூறினான். அப்போ இவர் யோகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை சந்திச்சிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்கையில ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய பர்சனு. அப்ப அவர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அது வந்து என்னோட ஈகோ வந்து என்ன செய்யும்னா இன்க்ரீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கு யோகானந்தர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதற்கு நான் இப்போது என்னை எதிர்க்க நீங்கள் அதிகமாக இச்சா சக்தியை உபயோகித்திருக்கீர்கள். இப்ப நீங்க தான் என்ன செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து நான் சொல்றதை கேட்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நீங்க எதிர்ப்பு என்ன செய்றீங்கன்னா தெரிவிக்கிறீங்க என்று பதில் அளித்தேன். நீங்கள் அதை பேசுவதற்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் நிற்பதற்கு அல்லது நடப்பதற்கு, உண்பதற்கு அல்லது சினிமா போவதற்கு அல்லது தூங்க போவதற்கு கூட உங்கள் மனோசக்தியை உபயோகித்து தான் ஆக வேண்டும். அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே, நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்மளுடைய மைண்டோடைய பவரை நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம்னா பண்றோம். நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் நீங்களே தீர்மானிக்கிறீர்கள். இச்சா சக்தி இன்றி நீங்கள் ஒரு இயந்திர மனிதனாக இருப்பீர்கள். அப்ப எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம தான் என்ன செய்யறோம்னா தீர்மானிக்கும். அப்ப டிவைன் எனர்ஜி நம்மளுக்குள்ள இல்லைன்னா நம்ம வெறும் மெஷினா நம்ம என்ன செய்வோம்னா இருப்போம் அப்படிங்கறத என்ன செய்றாங்கன்னா குறிப்பிடுறாங்க. இதுக்கு வந்து இயேசுவோடைய வேர்டிங்ஸை வந்து கொடுக்குறாங்க. இயேசு பிரான், என் சித்தத்தின் பட்டியல் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அப்ப இயேசு பிரானுடைய இந்த வசனத்தை வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்றாங்கன்னா சொல்றாங்க என்று கூறிய போது அவர் இச்சா சக்தியை உபயோகிக்காமல் இருப்பதை குறிப்பிடவில்லை. அப்ப அவர் இச்சா சக்தியை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இங்க என்ன செய்யலன்னா சொல்லல அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. மனிதன் ஆசைகளால் ஆளப்படும் போது தனது சித்தத்தை இறைவனின் திரு உள்ளத்திற்கு பணிய வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம் பாத்தீங்கன்னா நிறைய ஆசைகளோட நம்ம என்ன செய்யறோம்னா இருக்கிறோம். அப்ப நிறைய தவறான விஷயங்களும் நம்ம என்ன செய்வோம்னா செயல்படுவோம். அப்ப நம்ம அதுல இருந்து நம்மளை நாமே நல்லா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, ரெகுலேட் பண்றதுக்கு நம்ம கடவுள் கிட்டக்க நம்ம வந்து என்ன செய்யறோம்னா ஹெல்ப் சரண்டர் வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து பணிவை வந்து என்ன செய்யுதுன்னா நிறைய கத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஸோ அதை தான் இங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க என்று குறிப்பிட்டு காட்டினார். எனவே சரியான பிரார்த்தனை விடாப்பிடியாக நீடிக்கும் போது மனோசக்தி ஆகிறது. அப்ப கரெக்டான ஒரு பிரயாச நீ திரும்ப திரும்ப பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுதுன்னா வேலை செய்ய ஆரம்பிக்குது. நீங்கள் எதற்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ அதன் சத்தியத்தை நீங்கள் நம்ப வேண்டும். ஸோ நம்ம எதுக்காண்டி பிரயாஸ் பண்றோமோ அதுல இருக்கக்கூடிய சத்தியத்தை ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்யணும்னா நம்பணும். நம்பினாதான் அந்த பிரயாஸ் வந்து என்ன செய்யணும்னா நடக்கும். நம்மளே அந்த விஷயத்த நம்பாம நம்ம சும்மா வேர்டிங்ஸ்ல கேட்டோம் அப்படின்னா அது வந்து நடக்காதுங்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு வீடு வேண்டும், ஆனால் மனமோ அட முட்டாள், உன்னால் வீடு வாங்க முடியாது. அப்ப நம்ம வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அதுல இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்னா உணர மாட்டேங்கிறோம். உணராம நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா நம்ம என்ன செய்யறோம்னா நினைக்கிறோம், அதெல்லாம் எப்படி உன்னால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா நினைக்கிறோம். ஸோ அதை தான் இங்க என்ன செய்யறாங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. நீங்கள் உங்கள் மன உறுதியை மேலும் திடமாக்க வேண்டும். முடியாது என்று உங்கள் மனதிற்கு மனதிலிருந்து மறையும் போது இறையருள் வருகிறது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த எனர்ஜி நம்மளை விட்டு விலகும் போது ஆட்டோமேட்டிக்கா டிவைன் எனர்ஜி நம்மளுக்குள்ள என்ன செய்யுதுன்னா உள்ள வந்து செயல்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. வீடு ஸ்வர்க்கத்திலிருந்து நேரடியாக உங்களிடம் வந்து விழாது. அதுக்காண்டி வீடு வந்து வானத்திலிருந்து அப்படியெல்லாம் என்ன செய்யாதுன்னா வந்து விழாது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுறாரு. நீங்கள் உங்களுடைய மன உறுதியை ஆக்கப்பூர்வமான செயல்களின் மூலம் இடைவிடாது செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அதுக்குண்டான முயற்சியெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா பண்ணணும். நம்மளுடைய பட்ஜெட் என்ன, நம்ம அதை எப்படி வாங்கலாம், ஸோ அதுக்கு யாரை அப்ரோச் பண்ணலாம்,
இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்னா கண்டினியூஸா நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு உண்டான ஒர்க்கை நம்ம பண்ணணும். நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் விடாப்பிடியாக முயன்றால் மன உறுதியின் நோக்கம் நிறைவேறிதான் ஆக வேண்டும். அப்ப நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம அதே விஷயம், நம்மளுக்கு குட்டி குட்டியான ஃபெயிலியர்ஸ் வந்தா கூட நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் வந்து என்ன செய்யும்னா நம்ம லைஃப்ல நடக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்களின் மூலம் தொடர்ந்து மனதிடத்தினை செயல்படுத்தி கொண்டு இருந்தால், அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாகவும் மனதிடத்தின் மூலமாகவும் அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து என்ன செஞ்சுட்டே இருக்கணும்னா ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. நீங்கள் விரும்பிய எண்ணம் நிறைவேறிதான் ஆக வேண்டும். கண்டிப்பா அந்த விஷயஸ் வந்து என்ன செய்யும்னா நடக்கும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா உறுதியா சொல்றாங்க. உலகில் உங்களுடைய விருப்பத்துடன் ஒத்து போவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் உங்கள் மன உறுதி விடாது தொடர்ந்தால் நீங்கள் விரும்பிய முடிவு எப்படியாவது நிறைவேறும். ஸோ நம்மளுக்குள்ள இன்னர் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. கண்டிப்பா எனக்கு வேணும், அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஒரு ஆவலோட, நம்ம வீட்டில் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து சொல்யூஷன் உண்டு, கடவுள் கண்டிப்பா என்ன செய்வாருன்னா ஹெல்த் நல்லா ஆயிடும், நான் நல்லா ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விடாப்பிடியா நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது சரியான டாக்டர்ஸை நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுக்கு யார் மூலமாவது நம்மளுக்கு தகவல் கிடைக்க வரும். அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போவோம், ஈஸியா என்ன செஞ்சிருவாங்கன்னா ஹெல்த் கியூர் ஆகி என்ன செஞ்சிருவாங்கன்னா வந்துருவாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்மளுடைய நம்பிக்கை வந்து நல்ல முக்கியமான ஒரு விஷயமா என்ன செய்யணும்னா வேணுங்கிறாங்க. அப்ப ஹெல்த் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ப்ரேயர்ஸ் மட்டும் பண்ணினா பத்தாதுங்கிறாங்க. அதுக்கு உண்டான விஷயங்களும் நம்ம செய்யணும். அப்ப அதுக்கு உண்டான விஷயமா அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஹீலிங் கொடுக்கணுமா, பிளஸ் டாக்டர்ஸை பார்க்கணுமா, இதையும் நம்ம என்ன செய்யணும்னா பண்ணணும் அப்படிங்கறத தான் இங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான மனோதிடத்தில் நான் இறைவனுடைய பதில் இருக்கிறது, ஏனெனில் மனோதிடம் இறைவனிடமிருந்து வருகிறது. ஸோ இந்த விஷயமே நம்மளுக்குள்ள அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் எப்போ வரும் அப்படிங்கிறாங்கன்னா நம்ம கடவுள் கிட்டக்க நம்ம எந்த அளவுக்கு ஐக்கியமா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தே என்ன செய்யுதுன்னா வருது அப்படிங்கிறாங்க. மேலும் இடைவிடாத மன உறுதி இறைவனின் சித்தம் ஆகும். ஸோ நம்ம கண்டினியூஸா நம்ம எப்போ வந்து நமக்கு கடவுள் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ நினைப்போம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுடைய கடவுள் மேல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கையை தான் என்ன செய்யுதுன்னா காட்டுது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி கடவுள் கண்டிப்பா என்னை கைவிட மாட்டார், கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையா நம்பிக்கையோட இருக்கும் போது அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அடுத்த ஒரு டாபிக்கும் பார்க்கலாம். உங்கள் மூளையிலிருந்து முடியாதவையை எரித்து விடுங்கள். நம்ம எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய பிரெயின் சொல்லிட்டே இருக்குல்ல, ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து பண்ணோம்னா இது கண்டிப்பா உன்னால முடியாது, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது இல்ல, அதை வந்து என்ன செய்யுங்கன்னா எரிச்சிருங்க அப்படிங்கிறாரு. பலவீனமான சித்தம் நிலைக்காத சித்தமாகும். சோதனைகளும் தோல்விகளும் அதை துண்டிக்கும் போது அது பரம்பொருளிடம் இருந்து அதன் இணைப்பை இழந்து விடுகிறது. ஸோ எப்பெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பலவீனமான விஷயங்கள் நம்ம கிட்டக்க வருதோ அது என்ன செய்யணும், நம்மளுக்கும் டிவைனுக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜி லிங்கை வந்து அதை என்ன செய்யணும் கட் பண்ணி விடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த எனர்ஜியை வந்து என்ன செய்யுங்கன்னா நம்ம கிட்டக்க இருந்து எடுத்துருங்க அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஆனால் மனிதனின் சித்தத்திற்கு பின்னால் உள்ள இறைவனின் சித்தம் என்றும் தோல்வி உறாது. நம்மளுடைய சித்தத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிவைனோட எனர்ஜி வந்து என்னைக்கும் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸை அடையாது அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. மரணத்துக்கு கூட இறைவனின் சித்தத்தை தடுக்கும் சக்தி கிடையாது. ஸோ மரணம் கூட இறைவனுடைய சக்தியை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா தடுக்கக்கூடிய சக்தி கிடையாது அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. தொடர்ச்சியான மனோதிடத்துடன் செய்யப்படும் பிரார்த்தனைகளுக்கு இறைவன் நிச்சயமாக பதிலளிப்பான். ஸோ நம்ம கண்டினியூஸா நம்ம வந்து ப்ரேயர்ஸ் பண்ண அது கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து என்ன செய்யும்னா நடக்கும். அநேகர் மனதளவில் அல்லது தேகத்தினிலோ 2 வகையில் சோம்பேறிகளாக உள்ளனர். ஸோ இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இப்ப சொல்றாங்க. நம்ம வந்து ப்ரேயர்ஸ் எப்படி பண்றோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. இதை நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு புரியும் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 விஷயம் வந்து இங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஒண்ணு மனதளவில், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உடல் தேக அளவுல நம்ம எப்படி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறியா என்ன செய்யறோம்னா இருக்கிறோம். அவர்கள் பிரார்த்தனை செய்ய விரும்பும் போது மாறாக துக்கத்தை பற்றி நினைப்பார்கள். ஸோ ப்ரேயர்ஸ் பண்றதுக்காண்டி கடவுள் முன்னாடி போய் நின்றுட்டு அவங்களுடைய லைஃப்ல நடந்த பிரார்த்தனை பண்ணி அது எனக்கு சரியாகணும் அப்படிங்கறத கேட்கறதுக்கு பதிலா அவங்களுக்கு நடந்த அந்த துக்கத்தை பத்தியே என்ன செய்வாங்கன்னா நினைச்சிட்டே இருப்பாங்களாம். என் வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு, நான் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்லாம் சொல்லி என்ன செஞ்சுட்டே இருப்பாங்களாம், ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்களாம்.
அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா கண்கள் சொக்கி அவர்கள் படுக்கையில் விழுந்து விடுவார்கள். அப்படியே தூங்கியும் என்ன செஞ்சிருவாங்களாம், போயிடுவாங்களாம். அவ்வளோ லேசியா என்ன செய்வாங்களாம், இருப்பாங்களாம். அவ்வளவுதான், அவர்கள் பிரார்த்தனை முடிந்து விட்டது. ஸோ இவ்வளவுதான் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா நினைச்சுக்கிறாங்க. ஸோ அது தப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, மனோசக்தி புதைக்கப்படுகிறது. அழிவுறும் மனிதன் மூளையிலிருந்து முடியாதவைகளை அவன் நிறைத்து உள்ளான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து உன்னுடைய வில் பவரே அந்த இடத்துல என்ன செய்யலைன்னா சுத்தமா இல்லை. அது எல்லாமே என்ன செஞ்சிருக்குன்னா புதஞ்சிருக்கு. உன்னுடைய பிரெயின் ஃபுல்லா என்ன எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடியாத விஷயம் என்ன செஞ்சிருக்குன்னா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. முடியாத விஷயங்கள் நிறைந்துள்ளது. குறிப்பிட்ட குணாதிசயங்களும் பழக்க வழக்கங்களும் உடைய ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பதால் அவைகள் தாக்கத்தால் அவை தன் சில காரியங்களை தான் செய்ய முடியும் என்று நினைத்து விடுகிறது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலி வந்து ஒரு காரணம். நம்ம அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில பிறந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி கேட்டு கேட்டு வளர்ந்தனால நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஆனால் அதிகமாக நடக்க முடியாது. அவனால் அதை சாப்பிட முடியாது, அவனால் அதை பொறுக்க முடியாது. அப்படிப்பட்ட முடியாதவைகள் எடுக்கப்பட வேண்டும். ஸோ என்னெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம்லாம் அவனால் அதை பண்ண முடியாது, அவனால் சாப்பிட முடியாது, அவனால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடியாது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே உன் மூளையில இருந்து என்ன செஞ்சிருன்னா எடுத்துரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. எரிக்கப்பட வேண்டும். நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு. அந்த சக்தியை மன உறுதியில் பொருந்தி உள்ளது. அப்ப நம்மளால எல்லாமே என்ன செய்ய முடியும்னா சாதிக்க முடியும். அப்ப அந்த மன உறுதி நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளால எதெல்லாம் முடியாது. நம்ம இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம இப்ப நம்மளுக்கு பிரசன்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல. ஸோ அப்ப நான் அதை நினைக்கும் போதே நம்மளுக்குள்ள என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா, இது எல்லாத்தையும் நம்மளை வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா ரிமூவ் பண்ண சொல்றாங்க. அடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறத அடுத்த இப்போ சொல்றாங்க. எவராலும் மன உறுதியை வளர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் நல்ல தோழ்மை இருக்க வேண்டும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மன உறுதி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள இன்னொரு விஷயமும் இருக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா வேணும். நீங்கள் ஒரு சிறந்த கணித வல்லுநராக ஆக வேண்டும் என்று விரும்பும் போது உங்களுடைய பழக்கமான தோழர்கள் அனைவரும் கணிதத்தை வெறுக்கிறார்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக ஊக்கம் இழப்பீர்கள். ஸோ நம்ம வந்து மேக்ஸ்ல வந்து நம்ம சூப்பர்பா ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸே அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா அவங்களோட சேரும்போது அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு என்ன செய்யும்னா வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனால் உங்கள் தேர்ச்சி அடைந்த கணித வல்லுநர்களுடன் கலந்து பழகும் போது, ஆனா அதே நேரம் வந்து நீ நல்லா உனக்கு மேக்ஸ் பிடிச்ச பர்சன்ஸோட நீ நல்லா பேசிட்டு அவங்களோட ஒரு டாக்ஸ் இருந்தது அப்படின்னா அப்ப நீ எப்படி இருப்ப? உங்கள் மனோதிடம் மேலும் வலுப்படுத்தப்படுகிறது. நீங்கள் நினைப்பீர்கள் மற்றவர்கள் செய்ய முடியுமானால் நானும் செய்ய முடியும். அப்ப நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்களால இதை செய்ய முடியுது அப்படிங்கும் போது என்னால ஏன் செய்ய முடியாது, நானும் இதை ஈஸியா என்ன செய்வேன்னா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். உங்கள் மனதிடத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் பெரிய பெரிய காரியங்களை உடனடியாக இறங்கி விடாதீர்கள். வெற்றி அடைவதற்கு முதலில் உங்களால் செய்ய முடியாத என்று நினைக்க ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தை உங்கள் மனோதிடத்திற்கு செலுத்தி முயற்சி பண்ணுங்கள். அப்ப எடுத்த உடனே இதெல்லாம் கேட்டோன்னு அப்படி பூஸ்டப் ஆகி ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து என்ன செய்யாதன்னா பண்ணாத. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீ என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. எதுவும் உன்னால முடியலன்னு நினைக்கிறியோ அதை பிரேக் பண்ணி அதை முடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. நீங்கள் அதற்காக கடினமாக உழைத்தால் வெற்றி பெற முடியும். என் நண்பர்களை பற்றியும் அநேகரும் நான் சாதிக்க முடியாது என்று சொன்னால் எல்லா லட்சியங்களும் என் நினைவுக்கு வருகிறது. ஆனால் நான் அவற்றை சாதிப்பேன். இம்மாதிரியான நல விரும்பிகள் அதிகமாக தீமையை செய்ய முடியும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. இம்மாதிரியானவர்களிடமிருந்து இறைவன் நம்மை காக்க மனோதிடத்துடன் மீது தோழ்மை செல்வாக்கை மிக ஆத்திக்கம். ஸோ அப்போ நம்மளுடைய மனம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் இங்கு வருவதற்கு பதிலாக இதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. இவர் யோகானந்தருடைய ஸ்பீச்சுக்கு வர்றதுக்கு பதிலாக இப்போ சில சமயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க வாங்க நம்ம போய் பார்ல போய் நம்ம ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல விஷயத்த உங்களால் என்ன செய்ய முடிஞ்சிருக்காதுன்னா கேட்க முடியாமல் போயிருக்கோம். அப்போ அதுக்கு யார் காரணமாக இருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் விரும்புவதற்கு பதிலாக வியாழந்தோறும் மது அருந்தும் விருந்துக்கு சென்றால்
அதாவது வியாழக்கிழமை தோறும் இவர் யோகானந்தர் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க போல. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, வாங்க இந்த ஏன் இந்த ஸ்பீச்சை போய் கேட்டுட்டு நம்ம போய் ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா இந்த லௌதிக அலையுதிர்கள் கொஞ்சம் நீங்கள் பற்றி கொள்வதை தவிர்க்க முடியாது. அப்ப என்ன செய்வோம்னா அந்த பிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள தான் நம்ம என்ன செய்வோம்னா போவோம். உங்களுடைய நண்பர்களினால் உங்கள் மனதிடம் நிச்சயமாக எழுச்சி ஊட்டப்படவோ அல்லது வலிமை இழக்கவோ செய்யப்படுகிறது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணம். நம்மளுடைய மைண்டு வந்து நல்ல ஹை ஆறதுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. நம்ம ரொம்ப டவுனா போறதுக்கும் அது வந்து ஒரு காரணமா என்ன செய்யுதுன்னா இருக்கு. வளர்த்து கொள்வது, உங்கள் மனோதிடத்தை தானாக வளர்த்து கொள்வது மிகவும் கடினம். உங்களுக்கு முன்னால் ஒரு உதாரணமாக இருக்க நீங்கள் ஒரு ஓவியராக ஆக வேண்டும் என்றால் உங்களை சுற்றி நல்ல ஓவியங்களும் இருக்கும்படி செய்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம இன்னர் ஸ்ட்ரென்த் நல்ல வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இப்ப நீங்க நல்ல ஒரு ஓவியம் வரையணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களை சுத்தி ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஓவியங்களும் நல்ல ஓவியர்களுடைய நட்பும் உங்களுக்கு என்ன செய்யணும்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. நீங்கள் ஒரு தெய்வீக மனிதராக இருக்க வேண்டும் என்றால் ஆன்மீக தோழ்மை உங்களை சுற்றி இருக்க செய்து கொள்ள வேண்டும். நீங்க நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும்னா இருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. நம்பிக்கை அனுபவம் வெவ்வேறானவை. ஸோ நம்பிக்கை வேற, எக்ஸ்பீரியன்ஸ் வேற அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. நம்பிக்கை என்பது நீங்கள் எதை கேட்டு அல்லது படித்து உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து வருவது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை. நம்ம எதை படிக்கிறோம், எதை நம்ம கேட்கிறோம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கை வந்து என்ன செய்யுதுன்னா வருது. ஆனால் அனுபவம் என்பது நீங்கள் உண்மையிலேயே உணர்ந்த ஒன்றாகும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ல, அதுதான் நம்மளுடைய அனுபவமா என்ன செய்யுதுன்னா இருக்குது. இறை அனுபூதி அடைந்தவர்களின் திடமான நம்பிக்கைகளை அசைக்க முடியாது. அப்போ டிவைன் எனர்ஜியோட அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனர்ஜியை அடைஞ்சிருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா அசைக்க முடியாது. நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தை என்றும் ருசிக்கவில்லை என்றால் அதன் குணாதிசயங்களை பற்றி நான் உங்களை ஏமாற்ற முடியும். ஸோ நீங்க வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை நீங்க சாப்பிடவே இல்லை, அப்ப நான் என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நான் அதை பத்தி உங்ககிட்ட என்ன வேணாலும் நான் ஏமாத்த வந்து என்ன செய்யலாம்னா பண்ணலாம். ஏன்னா நீங்க அதை டேஸ்டே பார்க்கல. ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு இருந்தால், ஆனா நீங்க ஏற்கனவே அந்த ஆரஞ்சு வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னா டேஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களை நான் என்ன செய்ய முடியாதுன்னா ஏமாத்த முடியாது அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அதன் அனுபவத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஏன்னா நீங்க அதை அறிஞ்சிருப்பீங்க, நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை உணர்ந்திருப்பீங்க அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஸோ இதோட நம்ம இன்னைக்குள்ளதை முடிச்சுக்கலாம். உங்களுடைய நம்பிக்கை பலப்படுத்துவர்களுடைய தோழ்மையை நாடுங்கள். அடுத்தது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அடுத்ததும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் கிரேட் இன்வெகேஷன்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டுக்காண்டி பண்ண போறோம். ரெண்டாவது கிரேட் இன்வெகேஷன் வந்து நல்ல நண்பர்களுக்காண்டி நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணலாம். ஸோ நம்மளுக்குள்ள இன்னொரு வேர்ல்டுக்குள்ள தான் போக போறோம். தேர்ட் பேராகிராஃப் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் எனர்ஜி வரும் இல்லையா. ஸோ அந்த பிங்க் கலர் எனர்ஜி அப்படியே வரும்போது நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம என்ன செய்யலாம்னா மன்னிப்பு வந்து கேட்டுக்கலாம். மேபி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியும் இந்த நண்பர்கள் எல்லாம் வேண்டாத நண்பர்கள்னு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ சிலருக்கு வந்து தெரியாம கூட என்ன செய்யலாம்னா இருக்கலாம். நம்ம அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு மன்னிப்பு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம ஃபோர்த் பேராகிராஃப்க்கு வந்து நம்ம வெளியில ஒளியோட நம்ம போவோம்ல. ஸோ அப்படி போகும்போது நல்ல நண்பர்கள் மட்டும் நம்ம கூட வர்ற மாதிரியும் பிளஸ் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த் பேராகிராஃப்ல நிறைய நண்பர்கள் வர மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தேர்ட் பேராகிராஃப்குள்ள நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் வர மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பேராகிராஃப்க்கு நம்ம ஆஸ் யூஷுவல் ரிட்டன் வந்து என்ன செஞ்சிடலாம்னா வந்துடலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ கண்ணு மூடி நம்ம அப்படியே பண்ணிக்கலாமா. ஸோ வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே வேர்ல்டுக்காண்டி சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and so. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth, so be it, so be it, so be it. இப்போ நமக்காண்டி நம்ம அப்படியே பண்ணிக்கலாம்.
From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேறு ஊன்றி இறங்குகிறது. இந்த ஒளி நம்மளுக்குள்ள வந்து இறங்க இறங்க நம்ம அழகா ஒரு தணல் ஆட்டம், ஒரு எனர்ஜியை நாம இப்ப அப்படியே பார்க்கிறோம். அந்த தணலுக்குள்ள நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோடையும் நாம அப்படியே என்ன செய்யறோம்னா அழகா டிராவல் பண்றோம். இப்ப அந்த தணல் வந்து அப்படியே நல்ல ஒரு இருளுக்குள்ள அப்படியே போகுது, ஒரு இருட்டு. அந்த இருட்டுக்குள்ள நம்ம அப்படியே டீப்பரா டிராவல் பண்றோம். இப்ப அதோட எண்டுல வந்து நல்ல ஒரு அழகான ஒரு படிக்கட்டு வருது. அந்த படிக்கட்டு வழியா நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படியே இறங்க ஆரம்பிக்கிறோம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ நம்ம அப்படியே அந்த படிக்கட்டுல நாம வந்து அப்படியே நிக்கிறோம். நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலர் டோர் இருக்கிறத நாம அப்படியே பார்க்கிறோம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய கிரவுன் சக்ராக்குள்ளும் நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அழகா அந்த டோரை வந்து நம்ம அப்படியே அந்த கோல்டன் டோரை நம்ம இப்போ அப்படியே ஓப்பன் பண்றோம். இப்போ நம்ம அந்த ரூம்குள்ள போறோம். அந்த ரூம் முழுவதும் நல்ல பேபி பிங்க் கலர் நிறைஞ்ச அந்த ரூமா இருக்கு. நல்ல பேபி பிங்க் கலர் பிராணா அந்த ரூம் ஃபுல்லா நல்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த ரூம்குள்ள போறோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த ரூம்ல அப்படியே இருக்கிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ரூம் ஃபுல்லா இருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க நாம எல்லாரும் என்ன செய்ய போறோம்னா மன்னிப்பு பிரார்த்தனை நம்ம கேட்க போறோம். அவங்க எல்லாரையும் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாரையும் நம்ம அப்படியே ஒன்னா பார்க்கலாம். நீங்கள் செய்த தவறை நான் ஆத்மார்த்தமாக மன்னிக்கின்றேன். நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா இந்த பிறவிலேயோ ஏதாவது ஒரு பிறவியில நான் உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்காண்டி என்னை நீங்க தயவு செய்து நீங்க எல்லாரும் என்னைய மன்னிச்சிடுங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்கை நான் கட் பண்றேன். இப்ப நம்மளும் பண்றாங்க, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்ம கூட சேர்ந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்றாங்க. கட் கட் கட். கடவுளுடைய அன்பும் அருளும் நம் இருவருக்குள்ளும் இருக்கட்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். இதுல தேவையில்லாத நண்பர்கள் எல்லாருமே நம்மளுடைய லைஃப்பை விட்டும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய லைஃப்பை விட்டும் அவங்க ரொம்ப பிளசண்டா அவங்க அப்படியே திரும்பி போற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இதுல யாரெல்லாம் நல்ல ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஸோ அவங்க மட்டும் நம்ம கூட அப்படியே அழகா நம்ம பின்னாடி வராங்க. நம்ம அடுத்த ஒரு கோல்டன் டோர் முன்னாடி நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளஸ் நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் எல்லாரும் நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே அடுத்த கோல்டன் கலர் டோரை நம்ம அப்படியே ஓப்பன் பண்றோம். நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு வெள்ளை ஒளி அந்த ரூம் ஃபுல்லா அப்படியே நிறைஞ்சிருக்கு. அப்படியே கண் கூசுற ஒரு வெள்ளை ஒளி. இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளோட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் அந்த ஒளி கிட்டக்க நம்ம அப்படியே போய் நிற்கிறோம். நல்ல டிவைன் எனர்ஜி நம்ம மேல, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல, நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மேல நல்ல ஃப்ளோ ஆகுது. நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சப்போர்ட்டிவா நல்லா இருக்கிறோம். ஸோ நல்லா ஹெல்ப் பண்ணி அவங்கள நாம முன்னுக்கு கொண்டுட்டு வரோம். அவங்க நம்மளுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்காங்க. இது போக
இப்போ நிறைய நல்ல நண்பர்கள் நம்ம லைஃப்லேயும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய லைஃப்லேயும் அப்படியே வராங்க. அந்த ஒளி வழியாக நல்ல ஒரு ஒளியான ஒரு பாதையை விஷுவல் பண்ணிக்கோங்க. அந்த ஒளியான பாதை வழியாக நல்ல ப்ரில்லியண்ட்டாக அவங்களுடைய ஆறாலாம் ஜொலிக்கிற நல்ல பர்சன்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸு நம்ம லைஃப்பில் நாம் அப்படியே நல்ல மீட் பண்ணுறோம். சரியான நண்பர்களை நாம் அப்படியே ஈர்க்கிறோம். ஸோ அது மாதிரி நம்ம விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்ல வெரி குட் பர்சன்ஸை அவங்க லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். நல்லா ஹக் பண்ணிக்கிறோம். நல்ல அந்த புது நண்பர்களை பார்க்குறோம், ஹக் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுடைய பழைய நண்பர்கள் எல்லாரும், புது நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. எல்லாருமே அப்படியே அந்த டிவைன் லைட்டில் நல்ல பிரைட்டாக ப்ரில்லியண்ட்டாக ஜொலிக்கிற மாதிரி பார்க்கலாம். டிவைனுடைய பிளெஸ்ஸிங்ஸ், ஆசிகளை நம்ம அப்படியே வாங்கிக்கலாம். சரியான பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் ஈர்க்கப்படும் போது நம்மளுடைய லைஃபோடைய க்ரோத் பல மடங்காக, நமக்கு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய க்ரோத் பல மடங்காக உயர்வாகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நிறைய குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நல்ல ஓப்பன் ஆகுது. ஸோ டிவைனுடைய ஆசைகள், பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளுடைய நியூ ஃப்ரெண்ட்ஸோடைய கிரவுன் சக்கரா எல்லாத்துக்குள்ளேயும் நல்ல ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்ம அழகாக அந்த ரூமை விட்டு நம்ம அப்படியே அந்த கோல்டன் டோர் வழியாக வெளியில் வரோம். அடுத்த கோல்டன் டோர் வழியாக நம்ம பழையபடியும் வரோம். இப்போ நம்ம படிக்கட்டு முன்னாடியே வந்து நிற்கிறோம். இப்போ படிகள் வழியாக ஏற ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அந்த டனல் மாதிரியான எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி வழியாக நம்ம பழையபடியும் நம்ம அப்படியே உள்ள வரோம். இப்போ நம்ம இருக்கிற இடத்துலையே நாம் எல்லாரும் வர மாதிரி நாம் நல்ல விஷயம் பண்ணிக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானதும் மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ளும், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளுடைய நியூ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஓல்டு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய கிரவுன் சக்கராக்குள்ளும் நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Manile, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings, for the deeper understanding of this session. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை போட்டு நினைக்கலாம்.